டாக்டர் மௌமிதா தேவ்நாத் அப்படிங்கிற ஒரு கல்கட்டா டாக்டர் இந்த மாதம் ப்ரூட்டலாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதை பற்றிய ஒரு வீடியோ தாங்க இந்த பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் இஷ்யூவான ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி கல்கட்டாவில் ஒரு டாக்டர், அவங்க ஒரு ட்ரெயினியாக இருந்திருக்காங்க. அந்த ட்ரெயினி டாக்டருக்கு நிகழ்ந்த ஒரு கொடூரம்னு சொல்லலாம். ஒரு ட்ரெயினி டாக்டராக இருக்கிறவங்க, ட்ரெயினி டாக்டராக இருந்தாலும் சரி, சாதாரணமான ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுவும் எஸ்பெஷலி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் கல்கட்டா. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் கல்கட்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் அந்த கூட்டம், எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிற 3 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு என்ன நேர்ந்தது, அது எப்படி நேர்ந்தது, அதனுடைய காரணம் என்ன, இதற்கு பிறகு டாக்டர்களுடைய கொந்தளிப்பு, அதற்கு உரிய காரணம் என்ன, அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்கும். இப்போ ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாப்பிக்கான அந்த அவங்களுக்கு நேர்ந்த என்ன பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் கல்கட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தேன். 3வது மாடியில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் கண்டினியூஸாக வேலை செய்த இந்த டாக்டர், ட்ரெயினி லேடி டாக்டர், இவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் வந்து ஓகே ஃபோன்ஸ் இருந்திருக்கு, அவங்க டச்சில் இருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 36 மணி நேரம், 24 மணி நேரம் இல்லைங்க, 36 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 நாள் வேலை செய்து அவங்களுக்கு வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அவங்களுடைய 36 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களால சாப்பிடக்கூட முடியுது. ஸோ சரியான சாப்பாடு கூட கிடையாது. சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட சரியான இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஒரு நபர், அவர் வந்து ஒரு போலீஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ஒரு வாலண்டியர். அவர் போலீஸ் ஹெல்ப் பண்ணுற வாலண்டியர் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும் ஒரு புரோக்கர்னு வச்சுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு புரோக்கர், அவருக்கு எவ்வளவு தூரம் அங்கே செல்வாக்கு இருந்திருக்குன்னா, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கே வந்து அந்த டாக்டருக்கு கூட ரூம் இல்லையோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ரூம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி, 6 ஆகஸ்ட், காலையில் 2 மணி. ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்கள வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்துகிட்டு அவங்கள திருப்பி வார்டுக்கு அனுப்பி இதெல்லாம் பண்ணிட்டு தான் இவங்க வந்து இந்த இதுக்கு போயிருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு. இதுக்கப்புறம் என்ன, அந்த பேஷண்ட்டை வந்து வார்டுக்கு அனுப்பினதுக்கப்புறம் இந்த புரோக்கர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வந்த பேஷண்ட் 2 பேரோட ரிலேட்டிவ்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்களோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் ப்ரெமிசஸ்லேயே சரக்கு அடிச்சிருக்காங்க. சரக்கு அடிச்சிருக்கிறதுங்கிறது வந்து நினச்சி பாருங்கள், ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் உள்ள விஷயமுள்ள ஒரு இடத்தில் அவர் வந்து சரக்கு அடிக்கிறாருன்னா, அதுவும் வந்த பேஷண்ட்டோடைய ரிலேட்டிவ்ஸோடையே சரக்கு அடிக்கிறாருன்னா எவ்வளோ தூரம் ஒரு சிஸ்டம் இருக்குங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியுதா? இந்த பர்டிகுலர் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எதுக்கு அந்த டாக்டர் ட்ரெயினி எதுக்கு 2-3 மணிக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போயிருக்காங்க? அவங்களுக்கு என்ன இது இல்லையா, பொறுப்பு இல்லையா? அந்த டைம் அவங்களுக்கு என்ன அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பற்ற தன்மையில், ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு தோரணையில் பேசியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொல்ல வரேன். ஸோ இவங்க வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்க போன நேரத்தில் அந்த முழு சரக்கடிச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றக்கூடிய ஒரு ஃப்ரீடம் வந்து அந்த புரோக்கருக்கு இருந்திருக்குன்னா பாருங்களேன். ஸோ அவர் வந்து அந்த ஆளும் வந்து இங்கே உள்ள இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து இந்த அம்மாவை பலவிதமான
நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே புரியும். பலவிதமான டார்ச்சர் பண்ணி கொலை செய்திருக்கிறார். இதுதான் இந்த இஷ்யூ. ஸோ இது வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட், ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அது ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. போக போக உங்களுக்கு அந்த விஷயம் புலப்படுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். இது வந்து இப்போ நடந்த இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, அந்த விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு இந்த புரோக்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அசால்ட்டாக போய் அவருடைய இடத்துல ஒன்றும் நடக்காத மாதிரி படுத்து தூங்கிட்டார். இவர் பண்ணிய ஒரு சொல்லுவாங்க இல்லையா, திருடங்கள்லாம் வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்கன்னு, அது மாதிரி இவர் சரக்கில் இருந்த காரணத்தாலோ என்னவோ இல்லை அந்த ஒரு மொமெண்ட்டுடைய அந்த ஒரு ஸ்பிரிட்லேயோ என்னமோ தெரியல, அவர் யூஸ் பண்ணுற ப்ளூடூத் இதை வந்து அந்த ஸ்பாட்டில் விட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க. அடுத்த நாள் நிறைய பேர் அங்கே, ஆக்சுவலாக போலீஸ் வரதுக்கு முன்னாடி பல பேர் அங்கே கான்ஃபரன்ஸ் ஹாலில் போனோடனே இவருடைய இந்த டாக்டருடைய பாடி கிடச்சிருக்கு, கதறி இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், எப்படி ஃபிலிமில் காட்டுற மாதிரி அதே சீன்ஸ் தான். வந்து கடைசியில் டாக்டர் வந்து டாக்டர்ஸுடைய இதை பரிசோதிப்பதற்காக போலீஸும் வந்திருக்காங்க. வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது இந்த புரோக்கர் நபருடைய நடமாட்டங்கள் தென்பட்டிருக்கின்றன. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க வந்து கரெக்டாக இந்த ப்ளூடூத்தும் கிடச்சிருக்கு, அதை எடுத்துகிட்டு போய் மேட்ச் பண்ணால் அவங்க அவருடைய மொபைல்லையும் வந்து அது மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஆனால் இதுக்கப்புறம் தான், இது வரைக்கும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து அதை தட்டி கழிச்சிட முடியாது. இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டரே வருது. ஸோ இப்போ இது நடந்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ட்ரெயினி, அவங்க வந்து அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. அவங்க வந்து இன்ஃபேக்ட் அந்த நடப்பதற்கு முன்பு ஒரு 11 o'clock வாக்கில் அவங்க ஃபேமிலிட்டையும் ஃபோனில் பேசியிருக்காங்க, அவங்க அம்மாட்டெல்லாம் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறோம். டாக்டர்ஸ் ஆல் இண்டியா டாக்டர்ஸ் கொந்தளிப்பு நடந்திருக்கு. நம்ம நினைக்கலாம் டாக்டர்ஸ்லாம் வந்து என்னப்பா அவங்களாம் டாக்டர்ப்பா, அவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்கப்பா. இல்லை, சொல்லலை. அவங்களுக்கு அதுக்கு வேண்டிய திறமைகள் இருக்கின்றன. அவங்க கிட்ட மனிதர்களை காப்பாற்றுறதுக்குரிய அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்ந்து பேசணும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நீங்கள் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் டாக்டர்ஸில் பல விதம் இருக்காங்க. சில நிஜமாவே சர்வீஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இருக்காங்க. பர்சனல் க்ரோத் மற்றும் ப்ரொஃபஷனலிசம் மற்றும் என்னுடைய மணி மின்டிங் ஆட்டிடியூட் உள்ள டாக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. நிஜமாவே சின்சியரான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி என்னதான் இருந்தாலுமே சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவர்களை வந்து நம்ம கடவுளாக போற்ற வேண்டும் அப்படிங்கிற இது அந்த அளவு இல்லைன்னா கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் அ ஸ்ட்ரகிள். பாப்புலேஷனால டாக்டர்ஸுக்கு நம்ம கோவிட்லேயே பார்த்துருக்கோம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கிறதுக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸின் கொந்தளிப்பு எவ்வளோ தூரம் எதுக்காக வந்திருக்குன்னா, டாக்டர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும். ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஃபார் டாக்டர்ஸ், சென்ட்ரல் ஹெல்த் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பல நாட்களாக டாக்டர்ஸுடைய டிமாண்டாக இருக்குது. இது இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா டாக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹை இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறவங்க அவங்க தானே, அவங்களுக்கே நிறைய இது இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் பார்க்குறோம். நம்ம எம்எல்ஏஸாக இருந்தாலும் சரி, எம்பிஸாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய கவர்மெண்ட் சம்பந்தமான அதிகாரிகளுக்கும் சரி, ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கப்படுவது என்பது ஒரு பேசிக்கான ஒரு ஃபெசிலிட்டி. இப்போ இதில் டாக்டர் ஃபெட்டர்னிட்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கண்டக்டருக்கு இல்லாத ஒரு ஆபத்து, ஒரு டிரைவருக்கு இல்லாத ஒரு ஆபத்து, இந்த சென்ஸ் அவங்க பப்ளிக்கோட மிங்கிள் பண்ணும்போது இல்லாத ஆபத்து, போலீஸார் மிலிட்ரிக்கு இல்லாத ஒரு ஆபத்து இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க டைரெக்டாக வந்து இந்த ஒரு மக்களோட மக்களாக மிங்கிள் பண்ணி வந்த நபர் நல்லவரா கெட்டவரா, ரவுடியா இல்லை சாதாரணமான ஜென்டில்மேனா எல்லாமே பார்க்காம அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து செயல்படும் இந்த டாக்டர் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேசிக் நெசசிட்டியே இல்லை, கொடுக்கப்படாமல் இருக்கிறதுங்கிறது தான் வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம். நினச்சி பாருங்கள், ஒரு பக்கம் ப்ரொடெக்ஷன், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த லேடி இப்போ போனாங்களே, அவங்களுக்கு ஒரு தங்கும் இடம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க, அவங்க இப்போ சேஃபாக லாக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து போயிட போகிறாங்க. இவ்வளோதாங்க விஷயம். இது கூட நம்ம கவர்மெண்ட்டால் ப்ரொவைட் பண்ண முடியலையா? நம்ம எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய டெவலப்மெண்ட்டுக்காக எக்கானமி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஒரு பேசிக்கான ஒரு, அதுவும் எஸ்பெஷலி கோவிடை பார்த்த இந்த இந்தியா இப்போ இந்த அளவு லெவலில் தான் இருக்கா?
எஸ்பெஷலி வித் கவர்மெண்ட் டாக்டர்ஸ். ஈவன் நான் கம்மிங் டு ப்ரைவேட் ஆல்சோ, நீங்கள் ப்ரைவேட் டாக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா என்ன தான் பேசினா கூட அவங்க வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த சென்ஸ் ப்ரொடெக்ஷன் இந்த சென்ஸ் ப்ரைவேட் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ப்ரைவேட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது என்பது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டாக்டர்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்க வேண்டியது, பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டுடைய வேலையா இல்லையா? எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ப்ரைவேட்டில் கூட நான் கேட்கல. ப்ரைவேட்டில் அவங்களுக்கு அது வேற இஷ்யூ, கவர்மெண்ட் அதை பார்க்கணும் தான். பட் இது நடந்த விஷயம், இதோடைய தவிர வர்ற பேஷண்ட்ஸுடைய குவான்டிட்டி ஆர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய இருக்குது. ஸோ இந்த அளவு அவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு அந்த லேடி இப்போ போயிட்டாங்க, அவங்க குடும்பத்துக்கு நஷ்டமா இல்லையா? அதை யார் ஈடுகட்டுவாங்க? யாராலையாவது ஈடுகட்ட முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரொம்ப 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 பேசிக்கான சில விஷயங்களை வந்து நம்ம இந்தியாவில் பார்க்கவில்லையோ, கவர்மெண்ட் பார்க்கவில்லையோன்ற ஒரு இது வருகிறது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனித்து டாக்டர்ஸுக்கு வேண்டிய பேசிக் நெசசிட்டி, டாக்டர்ஸ்னு மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ், நர்சஸ், அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் உள்ளவங்க நம்ம கோவிட்லேயே பார்த்துட்டோம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெசசிட்டிஸ் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுங்க. ஏன்னா ஒரு ஓலாலேயோ யூபர்லேயோ SOSன்னு ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டமாவது இதில் கொடுக்க முடியாத? அதுக்கு எவ்வளோ செலவாயிட போகுது? இவ்வளோ மல்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், மல்டி பில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்பொழுது இதில் என்னுடைய பார்வை என்னென்னா, ஒரு மைக்ரோ லெவலில் வந்து திங்கிங் இருப்பதாக தெரியவில்லைன்றது தான் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்தவரை நான் பார்த்தவரை. ஏன்னா வந்து இப்போ ப்ரைவேட்லலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டாஸ்க் ஃபோர்ஸ் டீம்னு போட்டு ஹெவியாக வந்து ப்ரெஷர் போட்டு அதை பண்ணுவாங்க. அந்த அளவு கவர்மெண்ட்டில் பண்ணுவாங்களா? எங்களுக்கு இவ்வளோதாங்க பண்ண முடியும், இவ்வளோதாங்க எங்களுக்கு சம்பளம், நாங்கள் இதுக்கு மேலே யோசிக்க முடியாதுன்ற அளவு தான் அந்த ஆட்டிடியூடும் இருக்கிறது என்பது தான் வருத்தமான ஒரு விஷயம். ஸோ மோடி சொல்வது போல் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதை தாண்டி நாட்டுக்காக, அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்கள வந்து நாட்டுக்காக அவங்க தன்னுடைய உயிர் தியாகம் கூட கோவிட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு தூரம் பண்ணும் அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கடமை உணர்ச்சி வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இது ஒரு பக்கம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இப்போ வந்த ட்விஸ்ட். 10 நாள் ஆச்சு இந்த இன்சிடென்ட் நடந்து. ஆனால் இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ட்ரக் கார்ட்டலாகவோ இல்லை ஒரு அதை விட சீரியஸான சில விஷயங்கள் வந்து இந்த டாக்டருக்கு தெரிய வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க டாக்டருடைய அந்த லேடி டாக்டருடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி சுற்று வட்டாரத்துலேயும் சந்தேகப்படுகிறார்கள். பார்க்கக்கூடாத, நம்ம ஃபிலிமில் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாத பார்த்துட்ட, செய்யக்கூடாத செஞ்சுட்ட, கேட்கக்கூடாத கேட்டுட்ட, இனிமே நீ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில் தெரிகிறதா அப்படின்றது தான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இதுதான் நான் கொண்டு வந்த அந்த ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட் வந்து இப்போ ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறத விட இது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். நம்ம பார்க்குறோம் படத்துலேயே, திருப்பியும் பார்த்தா படங்களில் எத்தனை இதில் பார்க்குறோம், கார்ட்டல்ஸ் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, இன்டர்னல் ஆர்கன்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கின்றன. ஸோ இதனால் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வருகிறது. இது ஆல்ரெடி CBIக்கு இந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இதை தாண்டி நம்ம டாக்டர்ஸுக்கு நம்ம உயிர் வாழும் அந்த கடவுள்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன செய்ய போகிறார்கள், இந்திய தேசமாக அவர்களுக்கு திருப்பி நல்ல விதமாக கொடுக்கும் அந்த செயல் எப்பொழுது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், இதை பற்றிய எண்ணங்களை நீங்கள் பரிமாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ பதிவை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம்.